ஹிந்தி பாடத்தொடரில் மேலும் சில வாக்கியங்களை பார்ப்போம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் எதுக்கு இந்த ஹிந்தி பாடத்தில் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். நம்மை பொறுத்தவரை என்னுடைய தாய்மொழி, என்னுடைய தாயும் தமிழ் தான், தந்தையும் தமிழ் தான், நானும் தமிழ் தான். இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், பின்பற்றும் இறை மார்க்கத்தால் இஸ்லாமியன். இதுதான் நம்ம கொள்கை கோட்பாடு. ஓகேங்களா? இந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறது வளைகுடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம நிறையா போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து நான்லாம் எவ்வளோ ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாடத்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்முடைய தாய்மொழி தமிழ், அந்த தாய்மொழிக்கு இணையாக நாம் வந்து வேறு எந்த மொழியை நம்ம வைக்க போகிறதில்ல. தாய்மொழிக்குன்னு தனி அந்தஸ்து உண்டு. ஆனால் மொழி வெறி இருக்கக்கூடாது. ஏன் மொழியை மட்டும்தான் இப்போ பேச, மற்ற மொழிகள்லாம் நான் வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையுமே நாம் வந்து விரும்பணும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு, அமீனா நேற்று தனது தந்தைக்கு பதிலளித்துள்ளார். ஆமினா gave a reply to her father yesterday. आमिना ने कल अपने पिता को जवाब दिया. ஆமினா ने कल நேற்று अपने पिता को தன்னுடைய தந்தைக்கு ஜவாப் தியா பதிலளித்துள்ளார். சரியா? ஆமினா ने कल अपने पिता को जवाब दिया. ஆமினா gave a reply to her father yesterday. ஆமினா நேற்று தனது தந்தைக்கு பதிலளித்துள்ளார். ஆமினா கல் நேற்று அப்னே பிதாவுக்கு தனது தந்தைக்கு ஜவாப் பதில் தியா அளித்துள்ளார். ஓகே, இதுதான் நம்ம முதல் பாடத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். 2 பாருங்க. ரவி தனது தேர்வுக்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். ரவி தனது தேர்வுக்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். ரவி has made an attempt to his exam. रवि has made an attempt to his exam. रवि ने अपने परीक्षा देने का प्रयास किया है. रवि अपने தனது பரீட்சா தேர்வு, பரீட்சான தேர்வு, பிரயாஸ் முயற்சித்தல், கியா ஹே மேற்கொண்டுள்ளார். ஓகே, பிரயாஸ் கியா ஹே முயற்சியை மேற்கொண்டுள்ளார். रवि ने अपने परीक्षा देने का प्रयास किया है. रवि has made an attempt to his exam. ரவி अपने தனது பரீட்சா தேர்வுக்கான பிரயாஸ் முயற்சியை கியா ஹே பிரயாஸ் கியா ஹே முயற்சியை மேற்கொண்டுள்ளார். சரிங்களா? அது திருப்பி பாருங்கள். ரவி தனது தேர்வுக்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். ரவி ஹேஸ் மேட் an attempt to his exam. रवि ने अपने परीक्षा देने का प्रयास किया है. அடுத்து பாருங்க 3. அவர் இன்னும் ஒரு மாதம் இங்கேயே இருக்க வேண்டுமா? அவர் இன்னும் ஒரு மாதம் இங்கேயே இருக்க வேண்டுமா? ஒரு கேள்வி வாக்கியம். Should he stays here in 1 month? Should he stays here in 1 month? அது ஹிந்தியில் மாறும் எப்படி பாருங்க. क्या उसे 1 महीने तक यहाँ रहना चाहिए? क्या उसे 1 महीना तक यहीं रहना चाहिए? क्या, அதாவது கேள்வி வாக்கியம் அது.
उसे एक महीना तक அவர் एक महीना तक ஒரு மாதத்திற்கு यहाँ இங்கு रहना चाहिए இருக்க வேண்டுமா रहना चाहिए இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கேள்வி வாக்கியம். மஹினா அதாவது மாதம், யஹா யஹி யஹா இங்கு, ரெஹனா இருப்பதற்கான சஹியே இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறது. சரிங்களா? அவர் இன்னும் ஒரு மாதம் இங்கேயே இருக்க வேண்டுமா? शुड ही स्टेज हियर 1 month? क्या उससे 1 महीना तक यहाँ रहना चाहिए? அடுத்து 4வது பாருங்க. நாய் ஏன் சாலையை கடந்தது? நாய் ஏன் சாலையை கடந்தது? Why did the dog cross the road? Why did the dog cross the road? இது ஒரு கேள்வி வாக்கியம் தான். சரியா? कुत्ते ने रास्ता क्यों पार की? कुत्ते नाई ரஸ்தா அதாவது சாலை, ரஸ்தாங்கிறது சாலை. அது வந்து சடக்குன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் சடக்குன்னு சொல்லலாம், ரஸ்தான்னு சொல்லலாம். கியூ கியூ ஏன், பார்க்கியா ஏன் கடந்தது அப்படின்னு, கியூ பார்க்கியாய் ஏன் கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வாக்கியம் முடியுது. இப்போ முதல்ல பார்ப்போமா. நான் ஏன் சாலையை கடந்தது? Why did the dog cross the road? कुत्ते ने रास्ता क्यों पार की? कुत्ते ने सड़क क्यों पार की? அது சடக்குன்னு சொல்லிக்கலாம், ரஸ்தான்னு சொல்லிக்கலாம். 2 வாக்கியமும் அந்த ஒரே பொருளை தான் கொடுக்கும். அடுத்து பாருங்கள் 5வது. நாய் ஏன் தினமும் இரவில் குரைக்கிறது? நாய் ஏன் தினமும் இரவில் குரைக்கிறது? Why did the dog barking every day at the night? Why did the dog barking every day at the night? இதுவும் ஒரு கேள்வி வாக்கியம் தான் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? कुत्ता हर दिन रात में क्यों भौंकता था? சரியா? குத்தா நாய், ஹர் தீன் ஒவ்வொரு நாளும், ராத் மே இரவில், கியூ ஏன், போக்தாத்தா குறைத்தது அப்படின்னு அந்த வாக்கியம் வரும். நாய் ஏன் தினமும் இரவில் குறைக்கிறது? Why did the dog barking every day at the night? कुत्ता हर दिन रात में क्यों भौंकता था? குறைத்தலுக்கு தான் போக்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள் 7. தேர்வு ஹாலில் பாடத்தை மறந்துவிட்டாள். தேர்வு ஹாலில் பாடத்தை மறந்துவிட்டாள். She forget the lesson in exam hall. She forget the lesson in exam hall. அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி எடுத்து பாருங்கள். वाह परीक्षा हॉल में बात भूल गई. वाह அவள், பரீட்சா அதாவது பரீட்சை, ஹால் மே ஹாலில், பாத் பாடத்தை, பூல்கை மறந்துவிட்டாள். பூல் அப்படிங்கிறது மறத்தல் அப்படிங்கிறது சென்டென்ஸ் வரும், வார்த்தை. இப்போது தொடர்ந்து மேலே பார்ப்போம். தேர்வு ஹாலில் பாடத்தை மறந்துவிட்டாள். சி ஃபர்கெட் த லெசன் इन एग्ज़ाम हॉल. वाह परीक्षा हॉल में बात भूल गई. 7 பாருங்கள். நீங்கள் எங்கள் சுவர்களில் காகிதங்களில் ஒட்டியுள்ளீர்கள். பக்கத்து வீடுகளுக்கு அடிக்கடி சண்டைகள் வரும்ல, அது மாதிரி ஒரு வாக்கியம். நீங்கள்
எங்கள் சுவர்களில் காகிதங்களை ஒட்டியுள்ளீர்கள். ஆங்கிலத்தில் யூ ஹாவ் glued the papers in our walls. You have glued the papers in our hall. In our walls. அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். तुमने कागज़ हमारा दीवारों पर चिपका दिया है. चिपकाती है ஓகே. நீங்கள் எங்கள் சுவர்களில் காகிதங்களை ஒட்டியுள்ளீர்கள். தும்னே நீ, காகஸ்னா பேப்பர், ஹமாரா எங்களின், திவாரோம் பர் சுவர்களில், சிப்காத்தி ஹே ஒட்டியுள்ளீர்கள். சரியா? நீங்கள் எங்கள் சுவர்களில் காகிதங்களை ஒட்டியுள்ளீர்கள். யூ ஹாவ் glued the papers in our walls. तुमने कागज़ हमारा दीवारों पर चिपकाती है. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியம் முடிஞ்சு. அடுத்த வாக்கியம் 8 பாருங்க. கோபால் இன்று சினிமா தியேட்டரில் தன் நண்பனை சந்திக்கிறான். கோபால் இன்று சினிமா தியேட்டரில் தன் நண்பனை சந்திக்கிறான். கோபால் meets his friend in cinema theater today. Gopal meets his friend in cinema theater today. गोपाल आज सिनेमा थिएटर में अपना दोस्त से मिला. गोपाल आज सिनेमा थिएटर में अपने दोस्त से मिला. गोपाल पेर चुल्ले आज இன்று சினிமா தியேட்டர் में சினிமா தியேட்டரில் अपने தன்னுடைய தோஸ்ஸே நண்பனோடு சந்திக்கிறான். மிலா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். கோபால் ஆஜ் சினிமா தியேட்டர் में अपने दोस्त से मिला. 9 பாருங்கள். ஆசிரியர்கள் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு கதை சொல்வார்கள். The teachers sometimes tell stories to the kids. The teachers sometimes tell stories to the kids. शिक्षक उस्ताद कभी कभी बच्चों को कहानियाँ सुनाते हैं. शिक्षक அதை உஸ்தாதுன்னு சொல்லலாம், டீச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது உஸ்தாதுன்னு உருதுல சொல்லுவாங்க, சிக்ஷாக்னு ஹிந்தியில் சொல்கிறது. கபி கபி சில நேரங்களில், பச்சோக்கு குழந்தைகளுக்கு, கஹானியா கதைகள், சுனாத்தே ஹே சொல்வார்கள். ஆசிரியர்கள் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு கதை சொல்வார்கள். The teachers sometimes tell stories to the kids. शिक्षक उस्ताद कभी कभी बच्चों को कहानियाँ सुनाते हैं. ஓகேங்களா? இந்த பாடங்கள் முடிஞ்சு. இனி அடுத்த பாடங்களில் மேலும் நம்ம சந்திப்போம்.